அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய அன்றாட உணவு நிகழ்வின் நற்செய்தி பகுதியிலே இயேசு 2 விதமான மனிதர்களை பற்றி பேசுகிறார். ஒருபுறம் வெளிப்படையாக பக்தியுள்ளவர்களாக தோன்றிய மறைநூல் அறிஞர்கள், மற்றொரு புறம் அமைதியாக 2 காசுகள் மட்டுமே காணிக்கையாக போட்ட ஏழை கைம்பெண். மறைநூல் அறிஞர்கள் வெளிப்புற மரியாதையையும் புகழையும் விரும்பினார்கள் என்பது இதில் சின்னமாக தென்படுகிறது. நீண்ட ஆடைகள், முக்கியமான இருக்கைகள், மக்களின் பாராட்டுக்கள், இவையெல்லாம் அவர்களுக்கு முக்கியமானதொன்றாக தென்பட்டது. ஆனால் அவர்களுடைய இதயத்தில் உண்மை இல்லை. வெளியில் பக்திவான் போல் தோன்றினாலும் உள்ளே சுயநலம், ஆணவம், கர்வம், உண்மையற்ற தன்மை அதிகமாக இருந்தது. இதற்கு எதிராக இயேசு ஒரு ஏழை கைம்பெண்ணை உதாரணமாக காட்டுகிறார். அவளிடம் இருந்தது 2 சிறிய காசுகள் மட்டுமே. ஆனால் இயேசு சொல்கிறார், அவள் எல்லோரையும் விட அதிகமாக கொடுத்தாள் என்று. விலை குறைவு கொண்ட காசுகளை போட்ட அந்த கைம்பெண்ணை அதிகமாக கொடுத்தவள் என்று இயேசு கூறும் பொழுது ஏன் என்கிற கேள்வி நம் உள்ளே எழலாம். ஏனெனில் மற்றவர்கள் தங்கள் மிகுதியிலிருந்து கொடுத்தார்கள், ஆனால் அவளோ தன் நிறைவிலிருந்து, தன்னிடமிருந்த அனைத்தையுமே கொடுத்தாள். அவள் பணத்தை மட்டும் அல்ல, தன் முழு நம்பிக்கையுமே கடவுளிடம் ஒப்படைத்தாள். அன்பர்களே, இறைவன் நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை மட்டுமே பார்க்கவில்லை. எந்த இதயத்தோடு கொடுக்கிறோம், எவ்வளவு மகிழ்ச்சியோடு நிறைவோடு கொடுக்கிறோம் என்பதைத்தான் பார்க்கிறார். நாம் சில நேரங்களில் கடவுளுக்கு கொடுப்பது மீதம் இருப்பதையே. மீதம் இருக்கும் நேரம், மீதம் இருக்கும் சக்தி, மீதம் இருக்கும் அன்பு. ஆனால் இந்த கைம்பெண் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? உண்மையான காணிக்கை என்பது தியாகத்துடன் கொடுப்பது, தாழ்ச்சியுடன் கொடுப்பது, நிறை மகிழ்வோடு கொடுப்பது. இறைவனிடமிருந்து பெற்றதற்கான நன்றி உணர்வுடன் கொடுப்பது. டு பி கிரேட்ஃபுல், டு கிவ், டு ஷேர் என்று கூறுவார்கள். இறைவனிடமிருந்து பெற்றதற்கான நன்றி உணர்வுடன் கொடுப்பது. அது பணத்தில் மட்டுமல்ல, பிறரை உத்வேகப்படுத்தும் வார்த்தையில் அமையலாம், மன்னிப்பதன் வழியாக அமையலாம், பிறர் நிலையறிந்து உதவுவதன் வழியாக அமையலாம், குடும்பத்திற்காக செலவிடும் நேரத்தின் வழியாக அமையலாம், உடல் நலமற்றோரை சந்திக்க பார்க்க செல்வதன் மூலம் அமையலாம். இவையும் கடவுளுக்கான காணிக்கைகளே. மேலும் இந்த நற்செய்தி நம்மை வெளிப்புற பக்தியிலிருந்து உள்ளார்ந்த உண்மைக்கு கூட்டி செல்கிறது. மக்கள் பாராட்டுவதற்காக அல்ல, படைத்தவரை பிறர் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் வாழ வேண்டும். நமக்கான இன்றைய கேள்விகள் இவ்வாறாக அமைகின்றன. என் இறை நம்பிக்கை வெளிப்புற தோற்றம் மட்டும்தானா? அல்லது உண்மையான இதய அர்ப்பணிப்பா? நான் கடவுளுக்கு என்ன கொடுக்கிறேன்? மீதம் இருப்பதையா, அல்லது என் முழு இதயத்தையுமா, முழு ஆற்றலையுமா? இந்த ஏழை கைம்பெண்ணின் எளிமையான நம்பிக்கை நமக்கு முன்மாதிரிகையாக இருக்கட்டும் என்ற சிந்தனையோடு இன்றைய நாளை இறையேசுவுடன் முன்னெடுப்போம். இல்லந்தோறும் இறையரசின் சாட்சியாக வாழ்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.